வணக்கம். இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு செல்லும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் இணையும் முக்கிய கூட்டணி. 18 வருடங்களாக ஊழல் செய்தவர்கள் புது வருடத்தில் கம்பி எண்ணப் போகின்றார்கள். பாடசாலை நேரம் நீடிப்பது தொடர்பில் இன்று வெளியாகும் முக்கிய அறிவிக்கை. போரை முடிக்க உதவிய தலைவரே டக்ளஸ் மஹிந்த அணி புகழாரம். கிழக்கில் ஏற்படும் திடீர் வானிலை மாற்றம் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. கையெட்டிக்கு எதிராக வெடிக்கவுள்ள மாபெரும் போராட்டம் விடுக்கப்பட்டுள்ள விசேட அழைப்பு. கொழும்பில் நள்ளிரவில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் படுகொலை, 2 வைத்தியசாலையில் அனுமதி. பங்களாதேஷில் மீண்டும் பதற்றம், ஹிந்தி தொழிலதிபர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைப்பு. சோகத்தில் முடிந்த புத்தாண்டு கொண்டாட்டம், சுவிட்சர்லாந்தில் 40 பேர் பலி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றம் செல்லுமாறு எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அவரிடம் நேரடியாக வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அதற்கு அவர் எந்தவிதமான பதிலும் வழங்கவில்லை. ஆனால் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாடு வீழ்ச்சியடைந்தால் அவர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார் என எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தினம் கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுடைய விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது விடயங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. இந்த சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய கட்சிகளின் முக்கிய பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் ஒருவர், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான இந்த சந்திப்பில் அரசாங்கத்தின் தற்போதைய செயற்பாடுகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது. அரசாங்கம் தற்போது உய்ய நிலைமையில் நாடு முன்னோக்கி செல்வது மிகவும் கடினமாகும். எனவே இந்த பிரச்சினைகள் முறையாக முகாமைத்துவம் செய்யப்படாவிட்டால் முன்னோக்கி பயணிக்க முடியாது என்பதே அவரது நிலைப்பாடாக உள்ளது. இந்த நிலையில் கருத்திற்கொண்டு நாடாளுமன்றத்திற்கு செல்லுமாறு இன்று நாம் அவரை வலியுறுத்துகின்றோம். எனினும் அவர் புன்னகைத்து அதற்கு எந்த பதிலும் கூறவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியில் சிறந்த சாதகமான பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேர்மறையாக இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்துச் செல்லப்படும். அடுத்து தேர்தல் அறிவிக்கப்படும் பட்சத்தில் இரு குழுக்களும் ஒன்றிணைந்தே களமிறங்கும் எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் இருந்த மாநகர சபை உறுப்பினர்கள் எந்த வகையில் ஊழல் செய்து எவ்வளவு கைப்பற்றியுள்ளனர் என்பது அவர்களுக்கே தெரியும் என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட ஊடக இணைப்பாளர் ஜஸ்டின் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அரசாங்கத்திற்கு வரவேண்டிய வருமானத்தையும் மாநகர சபைக்கு செலுத்தாமல் தங்களது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்துகின்றார்கள் என்பது அரசாங்கத்திற்கு தெரிந்த விடயம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவ்வாறு ஊழலில் ஈடுபட்டவர்கள் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்குவார்கள் எனவும் ஜஸ்டின் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டில் பாடசாலை நேரத்தை நீடிக்க வேண்டாம் என கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது. இந்த அறிவிப்பை அமைச்சகம் நேற்றைய தினம் இரவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடர் சூழ்நிலை மற்றும் பல மாகாணங்களில் பாடசாலை அமைப்பு மற்றும் போக்குவரத்து அமைப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை கருத்தில் கொண்டு பாடசாலை அமைப்பு மற்றும் போக்குவரத்து அமைப்பு இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை இது செயல்படுத்தப்படாது என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான விரிவான சுற்றறிக்கை இன்றைய தினம் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் குறித்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் பின்வருமாறு: 2026 ஆண்டில் 5 தொடக்கம் 13ஆம் வகுப்புகளுக்கான பாடசாலை நேரம் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை மாறாமல் இருக்கும். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்று தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்கள் 2026 ஆண்டின் முதல் பருவத்திற்கு ஜனவரி 5ஆம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 13ஆம் வகுப்பு வரை ஒரு நாளைக்கு பாடங்களின் எண்ணிக்கை 7. ஒவ்வொரு பாடத்திற்கும் 45 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 2026 ஆண்டில் தரம் 1 மற்றும் தரம் 6 கல்வி சீர்திருத்த செயல்முறை செயல்படுத்தப்படும். கல்வி சீர்திருத்த செயல்முறையின் கீழ் தரம் 6ற்கான கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி 2026 அன்று முறையாக தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது.
தரம் ஒன்றிற்கான குழந்தைகளை அடையாளம் காணும் செயல்முறை ஜனவரி 5, 2026 அன்று தொடங்கும். மேலும் கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி 29, 2026 அன்று முறையாக தொடங்கும். தரம் 1 தொடர்பான செயற்பாட்டு புத்தகங்கள் மற்றும் தரம் 6 தொடர்பான பாட புத்தகங்கள் அந்த வகுப்புகளில் கல்வி நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு முன்பு மாணவர்களுக்கு வழங்கி முடிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மற்ற வகுப்புகளுக்கு தேவையான பாட புத்தகங்கள் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டுள்ளன. மேலும் காப்போது உயர்தர தேர்வின் மீதமுள்ள பகுதி 2026 ஜனவரி 12 முதல் 20 வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 30 வருட கால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உதவிய பிள்ளையான், டக்ளஸ் ஆகியோர் தற்போது சிறை தண்டனை எதிர்கொள்வது கவலை அளிக்கின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தெரிவித்துள்ளது. மொட்டு கட்சி தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அந்த கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் நிலவிய 30 வருட கால போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர்கள் இன்று மறக்கப்பட்டுள்ளனர். உயிரை படயம் வைத்து போராடிய படை வீரர்களுக்குரிய கௌரவம் வழங்கப்படுவதில்லை. புலிகளின் அச்சுறுத்தலையும் கருத்தில் கொள்ளாது போரை முடிப்பதற்கு இரு தமிழ் தலைவர்கள் உதவினார்கள். பிள்ளையான் மற்றும் டக்ளஸ் தேவானந்தா ஆகிய இருவரும் புலிகளுக்கு எதிராக முன்னிலையானவர்கள். எனினும் புலி டயஸ்போராக்களின் தேவைக்காக இவர்கள் இருவரும் சிறையில் உள்ளனர். பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக மஹிந்த ராஜபக்ஷவால் முன்னெடுக்கப்பட்ட சமருக்கு ஒத்துழைப்பு வழங்கிய இரு தமிழ் தலைவர்களும் சிறை வைக்கப்பட்டுள்ளமை கவலைக்குரிய விடயமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் கிழக்கு பகுதியில் குறைந்த அளவிலான காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி வருவதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் நிலவும் மழை நிலைமை வரும் நாட்களில் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வுத்துறை இன்றைய தினம் காலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதன்படி கிழக்கு, மத்திய, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இன்று அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிதமான மழை பெய்யக்கூடும். வடக்கு மாகாணத்தில் பலமுறை மழை பெய்யக்கூடும் எனவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மற்ற பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களின் கடற்கரையோர பகுதிகளிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை நேரத்தில் மூடு பனியுடன் கூடிய வானிலை நிலவும். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய சேதங்கள் குறித்தும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் இருந்து நுகர்வோர் விவகார அதிகார சபை ரூபாய் 285 பில்லியனுக்கும் அதிகமான அபராதங்களை வசூலித்துள்ளது. 2025 ஆண்டில் நாடு முழுவதும் நடாத்தப்பட்ட 21,000 சோதனைகளை தொடர்ந்து இந்த அபராதங்கள் விதிக்கப்பட்டதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. தேவையான தரநிலைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக 223 உணவு மற்றும் உணவு அல்லாத பொருட்களின் மாதிரிகளை சோதிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதில் இரும்பு கம்பி, தேங்காய் எண்ணெய், அழகு சாதன பொருட்கள், அரிசி, பதப்படுத்தப்பட்ட மீன், மிளகாய் தூள், பால், முடி சாயங்கள், பழச்சாறு மற்றும் சிரப்கள் ஆகியவை அடங்கும் என்று அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1977 நுகர்வோர் முறைப்பாடுகள் ஹாட்லைன் மூலம் கடந்த ஆண்டு 5002 முறைப்பாடுகள் பெறப்பட்டதாக அதிகார சபை தெரிவித்தது. அதன்படி பெறப்பட்ட முறைப்பாடுகளில் சுமார் 79% தீர்க்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் கூறியுள்ளது. தைட்டு விகாரைக்கு எதிராக முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரத்னசிங்கம் முரளிதரன் குறித்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தைட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக எதிர்வரும் 3ஆம் தேதி நடத்தப்படவிருக்கின்ற எதிர்ப்பு போராட்டத்திற்கு கட்சிகள், மத தலைவர்கள், சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் கலந்து கொண்டு எதிர்ப்புகளை பதிவு செய்யுமாறு அவர் தெரிவித்தார். அத்தோடு சிங்கள மற்றும் இஸ்லாமியர்கள் தமக்கு ஒரு பிரச்சினை வரும்போது தங்களது பிரிவினைகளை மறந்து ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் நாம் பல்வேறு வகையில் பிரிந்திருக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் எல்லாவற்றையும் மறந்து நாளை மறுதினம் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்திற்கு 1-2 எதிர்ப்பு வெளியிடுமாறு அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நவகமுவ கொரத்தட்ட மெனிக்கர வீதி பகுதியில் நேற்றைய தினம் இரவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் 3 ஆண்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.
இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்ற இருவர் காயமடைந்து கோமாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான காரணம் என்னவென்பது குறித்து தீவிர விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பங்களாதேஷில் ஹிந்து தொழிலதிபர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பங்களாதேஷில் முகமது ஜூன்ஸ் தலைமையிலான இடைக்கால ஆட்சியில் அங்கு சிறுபான்மையினரான ஹிந்துக்கள் மீது அதிகளவில் வன்முறைகள் அதிகரித்து வருகின்றன. சமீபத்தில் ஹிந்து இளைஞரான திப்பு சந்திரதாஸ் மதமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி ஒரு கும்பலால் அடித்துக் கொள்ளப்பட்டு பலர் முன்னிலையில் உடல் எரிக்கப்பட்ட கொடூரமும் அங்கு அரங்கேறியிருந்தது. அதனைத் தொடர்ந்து பங்களாதேஷின் மைன்பின் சிங் தாலுகா உபாசிலா பகுதியில் பாஜேந்திர பிஸ்வாஸ் என்பவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். பங்களாதேஷின் மதங்களுக்கு இடையேயான பாகுபாடு, வன்முறை, இந்துக்களின் எண்ணிக்கை குறைவு என சிறுபான்மையினர் நீண்டகாலமாக பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பங்களாதேசத்தின் தமுத்தியாவில் ஹிந்து தொழிலதிபர் ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டப்பட்டு பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கடந்த 2 வாரங்களில் ஹிந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் தாக்கப்படுவது இது 4வது முறையாகும். கோஹோன் சந்திரதாஸ் என அடையாளம் காணப்பட்ட அவர் 50 வயது ஹிந்து தொழிலதிபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் புதன்கிழமை இரவு 9:30 மணியளவில் தமுத்தியாவின் கேர்பங்கா பஜார் அருகே நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீக்காயத்தால் கடுகாயமடைந்து பாதிக்கப்பட்ட சந்திரதாஸ் மேலதிக சிகிச்சைக்காக தலைநகர் டாக்காவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திலாய் கிராமத்தில் வசிக்கும் கோஹோன் சந்திரதாஸ் கேர்பங்கா பஜாரில் மருந்து மற்றும் மொபைல் கடை நடத்தி வருவதாகவும் புதன்கிழமை இரவு கடையை பூட்டிவிட்டு ஆட்டோவில் தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் அவரை கத்தியால் தாக்கி பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக சந்திரதாஸின் மனைவி ஜிமாதாஸ் கூறுகையில், என் கணவரில் தலை முகத்தில் கத்தியால் வெட்டி பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்டுள்ளது. அவருக்கு எதிரி யாரும் இல்லை. ஏன் தாக்கினார்கள் என்று தெரியவில்லை என தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தாக்குதல் நடத்தியவர்களில் 2 போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். அவர்களை கைது செய்வதற்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. சுவிட்சர்லாந்தில் உள்ள தனியார் விடுதியில் மதுபான பாரில் நேற்று தினம் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நிகழ்ந்த தீ விபத்தில் 40 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்தின் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலம் கிரான்ஸ் மோண்டானா இப்பகுதி பனிச்சறுக்கு விளையாட்டுகள் மற்றும் அது சார்ந்த சொகுசு விடுதிகளுக்கு பெயர் போனது. இங்குள்ள சொகுசு விடுதியில் நேற்று முன்தினம் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் சுவிட்சர்லாந்து மாத்திரமின்றி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நேற்றைய தினம் நள்ளிரவு மதுபான விருந்து, ஆடல் பாடல் என நிகழ்ச்சி களை கட்டியிருந்தது. அப்போது திடீரென சொகுசு விடுதியின் மதுபான பாரில் தீ பற்றியது. இந்த தீ சில நிமிடங்களில் விடுதி முழுவதும் பரவியது. மக்கள் பலர் அலறியடித்துக் கொண்டு வெளியேறினர். சம்பவம் தொடர்பாக போலீஸ் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் நேற்றைய தினம் வரை 40 பேர் உயிரிழந்திருந்ததாக சுவிட்சர்லாந்து சுகாதாரத்துறை தெரிவித்தது. 100க்கும் மேற்பட்டோர் தீ காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் பலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு செல்லும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் இணையும் முக்கிய கூட்டணி. 18 வருடங்களாக ஊழல் செய்தவர்கள் புது வருடத்தில் கம்பி எண்ண போகின்றார்கள். பாடசாலை நேரம் நீடிப்பது தொடர்பில் இன்று வெளியாகும் முக்கிய அறிவிக்கை. போரை முடிக்க உதவிய தலைவரே டக்ளஸ், மஹிந்த அணி புகழாரம். கிழக்கில் ஏற்படும் திடீர் வானிலை மாற்றம், மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. கையெட்டிக்கு எதிராக வெடிக்கவுள்ள மாபெரும் போராட்டம், விடுக்கப்பட்டுள்ள விசேட அழைப்பு. கொழும்பில் நள்ளிரவில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் படுகொலை, 2 வைத்தியசாலையில் அனுமதி. பங்களாதேஷில் மீண்டும் பதற்றம், ஹிந்தி தொழிலதிபர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைப்பு. சோகத்தில் முடிந்த புத்தாண்டு கொண்டாட்டம், சுவிட்சர்லாந்தில் 40 பேர் பலி. இத்துடன் ஏரோப் தமிழில் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.